அப்படி இல்லடா தம்பி, நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு மாமா பொண்டாட்டின்னு தாய் மாமா பொண்டாட்டின்னு சொல்லணும் இல்லையா அவகிட்டையும் சொல்லாமல் நான் போக முடியுமா என்ன? அதனால தான் அவகிட்டையும் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு போகிறேன்டா. கொஞ்சம் கூப்பிடு அவளையும். பாருமாக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்குது, திருப்பி திருப்பி அவளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கு. வேணாக்கா விடுக்கா, அவள்கிட்ட சொல்லி என்ன பண்ண போற? அவ ஏற்கனவே என் மேல சரியான கோபத்துல இருக்கா. வேணா விடு, ஏதாவது சொல்லுவா, உன் மனசு கஷ்டப்படும். தேவையா? எப்பக்கா வரணும்? இன்னைக்கு வரணுமா? இல்லை என்னைக்கு வரணும்னு சொல்லிடு, நான் வந்துடுறேன். என்னென்னக்கா வாங்கிட்டு வரணும்? அவகிட்ட நான் சொல்லாமல் போனாதாண்டா தம்பி சண்டை வரும். சொல்லிட்டு தான் போகணும். சொல்லாமல் போகிறது தான் சண்டையே. சொல்லிட்டேன்னா அவள் வந்தாலும் சரி வராட்டி சரி, நான் சொல்கிற கடமைக்கு சொல்லிடுவேன்ல. அதுக்கப்புறம் வராததும் அவளோட இஷ்டம்டா. டேய், அக்கா இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, போய் தான் ஒருட்ட அவளை கூட்டிகிட்டு வாயேண்டா. கூட்டிகிட்டு வாடா. அவள் எது பேசினாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். போடா, சொல்லிகிட்டே இருக்கால்ல. நீங்களாம் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னம்மா இப்படி பேசுகிறான்? போய் கூட்டிகிட்டு வாடான்னா கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கான். ஏம்மா அப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஆ, எல்லாம் காசு பிரச்சனை தாண்டி, வேற ஒன்றும் இல்லை சுசீலா. காசு இல்லை காசு இல்லை. நம்ம எப்போ அடுத்த குடி போகிறது வேற வீட்டுக்கு? இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ஆனால் வேலைக்கும் போக மாட்டேங்கிற, இப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவள் சண்டை போட்டுகிட்டே இருக்காடி. காசு பிரச்சனைனால தான் சண்டை ஓடுது. இல்லைன்னா ஏன் சண்டை வரப்போகுது சொல்லு? சும்மா சண்டை வருமா? 1000 தான் இருந்தாலும் ஒரு வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்கிறது? ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கிடுவாங்க. ஒரு மாதம் தாண்டிருச்சுமா. எனக்கு சேர்த்து கஞ்சி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. சம்மந்தியம்மா சங்கடப்படாமல் தான் இருக்குது. சம்மந்தியம்மாவை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி பிரியாவுக அண்ணனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சுந்தரி தான் எப்போது ஒரு டைம் மூஞ்ச காட்டும். கண்டுக்காமல் போகிறது. வேறு வழி இல்லைல்ல. எங்கே போவோம், என்ன பண்ணுறது? எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. இருந்து தானே ஆகணும், பொழுத கடத்தி தானே ஆகணும். அதனால் தங்கிட்டுங்கன்னே இருக்கிறேன் நான். இவனுக்கு அவளுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை தூள் பறக்குது. அவள் சரி இவன் தான் அப்படி நிலமையில இருக்கிறான், வேலையும் சரியாக அமைய மாட்டேங்குதுன்னு அவளும் விட மாட்டேங்கிறாடி. எந்த நேரம் பார்த்தாலும் அவளும் சண்டை இழுத்துக்கிட்டே கிடக்கா. ஆமாம் மாமா, அவள் வாரா. எதுவும் பேசாத, வாரா. வாங்க நீ. பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? இத்தனை நாளாக வீட்டு பக்கம் வரவே இல்லை. ஏன், என்னாச்சு? ஆ, நல்லா இருக்காக பிரியா. எல்லாம் நல்லா இருக்கும். வரத்துக்கு நேரம் இல்லை பிரியா, அதனால தான் வர முடியல. எதுவும் நினச்சிக்கிறாத. நான் ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன் பிரியா. அம்மு எங்க? அம்மு விளையாட போயிட்டா போல, காணும். சொல்லுங்க, உட்காருங்க. காஃபி டீ போட்டுட்டு கொண்டுட்டு வரவா? பரவாயில்ல பிரியா, நீ சொன்னதே போதும்மா. காஃபி டீலாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ சாப்பிடுங்க. ஆஹா, சாப்பாடெல்லாம் எனக்கு வேண்டாம்மா. காலையில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அப்போ சொல்லுங்க, என்ன விஷயம்? பிரியா, சுபி பெரிய பொண்ணு ஆயிட்டா. என்னதான் இருந்தாலும் தாய் மாமா வீட்டுக்கு சொல்லணும் இல்லையா முதல்ல? ஃபோனில் உங்களை சொல்கிறது நல்லா இல்லை, எனக்கு நல்லதாக படலை. அப்படி சொல்லவும் கூடாதுன்னு தோணுச்சு. சரி, நேர்லேயே ஒரு எட்டு பார்த்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுவோன்னு சொல்லி தான் கிளம்பி இப்போ வந்தேன். அப்படியா? நல்ல விஷயந்தான். பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் அந்த மாதிரி விஷயம் நடக்கத்தான் செய்யும். சரி சரி, அதனால ஒன்றும் இல்லை. ஆமாம். ஆ, என் மாமியார் சொன்னாங்க, ஏம்மா இன்றைக்கே கூட தண்ணி ஊற்றினா நல்லது, இன்றைக்கி ஊற்றி தான் ஆகணும். 15ஆம் நாள் 9வது 7வது நாள் இப்படி அது வேற வச்சுக்கிறலாம். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக மாமா வீடு வரணும். வந்து சிம்பிளாக ஊற்றிட்டு போக சொல்லுங்கள். போய் சொல்லிட்டு வாமான்னு அவங்க தாம்மா அமுச்சு விட்டாங்க. அதனால தான் இப்போ வந்தேன் நான். அதனால் பிரியாவும் தம்பியையும் வர சொல்கிறியாம்மா? தம்பி, பிரியாவை கூட்டிகிட்டு சாயங்காலத்துக்கு வீட்டுக்கு வரியாயா? இல்லை அண்ணி, பரவாயில்ல. அங்கே தான் உங்கள் நாத்தனார் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு பார்த்துக்கோங்க. அவங்களும் முறை தானே வேணும் என்னதான் இருந்தாலும். ஒரு 9வது நாள் 7வது நாள் சொல்லுவீங்களே, நல்ல நாள் பார்த்து சொல்லி அனுப்பிவிடுங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்கள். வரலாம் ஒன்றும் தேவையில்ல. என்னத்துக்கு சும்மா நீங்கள் வந்து அலைஞ்சிட்டு பண்ணிவிட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். வாரம் அன்னைக்கு வாரம். சும்மா இன்றைக்கி வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு என்னத்த அலைச்சல். அதான் சொல்கிறேன், இன்றைக்கி வேண்டாம். இன்றைக்கி அங்கே உங்கள் நாத்தனார் வச்சு அங்கே பார்த்துக்கோங்க. நாங்கள் 9வது நாள் இப்படி வர்றோம், சரிங்களா? இல்லை பிரியா, அவங்கெல்லாம் பேச மாட்டாங்கம்மா. என் நாத்தனார் நந்தினி சுத்தர என் கூட பேச மாட்டா. எப்படி பிரியா நான் அவங்கள கூப்பிடுறது? என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு தம்பி ஒருத்தன் இருக்கான், தாய் மாமங்கிற முறையில்.
அவனுக்கு பொண்டாட்டி நீ இருக்க, தாய்மாமா பொண்டாட்டி. அது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி வராது இல்லையா? என்னோட பிள்ளைங்களுக்கு அந்த கடமையை நீங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும்? நீங்கள் தானே முன்னாடி வந்து நிற்கணும்னு. அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் தான் வரணும். வாங்க, சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வாங்கன்னா சும்மா கையை வீசிட்டா உங்கள் வீட்டில் வந்து நிற்க முடியும்? கையை வீசிட்டாங்க நிற்க முடியும்? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சும்மா. இங்கே பாருங்க, கையை வீசிட்டுலாம் வந்து நிற்க முடியாது சும்மாலாம். அது வந்து வந்தாலும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும். அது தேங்காய், பழம், ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும். சும்மா வந்து நிற்க முடியாது. இந்த மாதிரி சாதாரணமாக வாங்குறதுக்கே ஒரு 2000 ரூபாட்ட காலியாகும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு 2000 ரூபாய் காலியாகும் அப்படின்னா, இன்னும் நீங்கள் பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறப்போ அன்னைக்குங்க பாத்திரம் எடுக்கணுன்றவாக. இல்லை இன்றைக்கே பாத்திரம் எடுக்கணுமா என்னென்னு எனக்கு தெரியல சரியா. அது எடுக்கணும், இது எடுக்கணும், ஸ்வீட்ஸ் நிறையா வாங்கணும், ஃப்ரூட்ஸ் நிறையா வாங்கணும், அப்புறம் சாரீலாம் நல்லா கிராண்டாக எடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும். சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன். இதுவே அவங்க கொஞ்சம் யாராவது உங்கள் மாமியார் நகை போட சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு நாங்கள் எங்கெங்கே போகிறது? இப்போ ஒரு பவுன் 1,00,000 போயிடுச்சு. அது ஒரு பவுன் கூட எடுக்கணும்னாலும் எவ்வளோ கஷ்டம் இல்லையா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இன்னைக்கு வாங்கன்றீங்க, அன்னைக்கு வாங்கன்றீங்க, எங்கே போகிறது? இப்போ பாருங்க, இன்னைக்கெலாம் வர முடியாது. வந்தாலும் 2000 ரூபாய் இது வேணும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. வீட்டில் உங்கள் தம்பிக்கு எனக்கு செம்மையாக சண்டை போயிட்டுருக்கு. அதுவும் ஏன் நான் சொல்லிடுறேன், எல்லாமே இந்த காசு பிரச்சனை தான். காசு இல்லாததுனால தான் வீட்டிலேயே சரியான சண்டை போயிட்டுருக்கு. அதனால் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு கம்மி என்ன, வரவே மாட்டோம். நீங்கள் இருக்கிறத வச்சு பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களே ஊற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு நாள் நல்லா நல்லா சொல்லி அனுப்புங்க. முறையாக வந்துட்டு வரோம். ஆமாம், இதுக்கு மேலே திருப்பி பிடிவாத பிடிச்சிட்டு இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க தயவு செஞ்சு கூப்பிட்டுட்ருக்காதிய. கிளம்புங்க. இல்லைம்மா பிரியா, இந்த முறையெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாதுமா. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள்மா. நீயும் உன் புருஷனு போய் தான் ஆகணும். தயவு செஞ்சு போயிட்டு வாங்கம்மா. ரொம்ப அக்கா சங்கடப்படுறா இல்லையா சுசீலா? அவளுக்குன்னு யார் இருக்கா அந்த நேரத்தில்? உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா? அவங்க பிள்ளைக்கு நீங்கள் தானே முக்கியமாக வந்தாகணும். அதனால தான் அவன் அங்கேருந்து வந்து கூப்பிட்டுட்ருக்கா அவங்கள. போவேணாம், போக மாட்டோம், வர மாட்டோம்லாம் சொல்லாமல் கிளம்பி போயிட்டு வாங்கம்மா. இங்கே பாரு பிரியா, நீங்கள் ஒன்றுமே வாங்க வேணாம். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு கூட வாங்க வேணாம். அன்னைக்கு அவங்க அத்தை பையன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் 4 ட்ரெஸ்ஸு இருக்குதுல்ல, அதில் ஒன்று புதுசாக போட்டு விட்டு போகிறது. எதுவும் வாங்க வேணாம். பழம், தேங்காய் எதுவுமே வாங்க வேணாம். அங்கே தென்னை மரத்தில் ஏதாவது தேங்காய் 3 இருந்தால் நான் பறித்து வைக்கிறேன். போதும், நீங்கள் கை வீசிட்டு வாங்க. ஒன்றுமே வாங்க வேணாம், எதுவுமே வாங்க வேணாம். சரிங்களா? யாரும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அந்த முதல் தண்ணியே சொல்லுவாங்கள்ல, அதை மட்டும் ஊற்றிட்டு வந்துருங்கம்மா. மற்றபடி ஒன்றுமே வாங்க வேண்டாம்தாம்மா நான் சொல்கிறேன். அது எப்படிங்க? நீங்கள் வேணால் சொல்லலாம், ஒன்றும் வாங்காத பிரியா, ஒன்றும் வாங்காத பிரியான்னு. ஆனால் ஊர் சொல்லுமா? உங்கள் வாயை மூடினாலும் ஊர் வாயை மூட முடியுமா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அதெல்லாம் சரி வராது. எல்லாம் சும்மாலாம் வர முடியாது. வாங்கிட்டு வந்தால் ஏதாவது வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். சும்மா கை வீசிட்டுலாம் வந்தால் சரிப்பட்டு வருமா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நாங்கள் வரல, இன்னொரு நாள் சொல்லுங்கள், கிராண்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பண்ணவுமே கடன் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறதே பெரிய விஷயம் நினச்சிட்டு போங்க. சும்மா இன்னைக்கு வா நாளைக்கு வா அங்கே பாப்பா வா இப்போ வானா கூப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. கிளம்புங்க முதல்ல. ஏய் பிரியா, என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அது கெஞ்சுற மாதிரி அவ்வளோ தூரம் கெஞ்சி உன்கிட்ட பேசுது பண்ணுது. இஷ்டத்துக்கு வர முடியாது, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, இன்னொரு நாளைக்கு வரும். அது என்ன, கூப்பிடும்போது தான் போக முடியும். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் போகிறதுக்கு நான் என்ன நினச்சிட்டு இருக்கா? இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இங்கே பாரு பிரியா, என் அக்கா இன்னைக்கு சாயங்காலம் வர சொல்லுது. இன்னைக்கு சாயங்காலம் வர சொன்னால் இன்னைக்கு சாயங்காலம் தான் போகணும். அதை விட்டுட்டு சும்மா நீங்கள் சொல்லுங்க 9 நாள் வரேன், அப்போ வரேன், இப்போ வரேன், செலவாகும், இன்னைக்கு அவ்வளோ இன்னைக்கு இவ்வளோ, இதெல்லாம் நீ ஏன் கணக்கு போட்டுட்ருக்கா? சொல்லுடி, நீ ஏன் கணக்கு போட்டுட்ருக்கான்னு கேட்டேன். என்ன சத்தம்லாம் பெருசாக இருக்குது? சத்தம்லாம் ஏன் பெருசாக இருக்குன்னு கேட்டேன். இங்கே பாருங்க, நான் சொன்னது சொன்னது தான், சரியா? சும்மா அதை விட்டுட்டு ஏதாவது பேசணும்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. காசு வச்சுருக்கீங்களா? அப்போது 2000 காலியாகும். இருக்கா உங்ககிட்ட? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. பேசுகிறாரு பேச்சு. ஏய், இதுக்கு மேலே பேசுனா அவ்வளோதான், பார்த்துக்கோ. அடைச்சி வாய் மூடு. பாருங்க, உங்கள் அண்ணனுக்கு ஆன வேலை கிடைக்கவே இல்லை, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்குமே அவர் வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்காரு, தெரியுமா? அவர் பாக்கெட்டில் 10 ரூபா கூட கிடையாது.
அதெல்லாம் புரிஞ்சுட்டு போங்கங்க அங்கிட்டு. சரி வர வேணா இன்னொரு நாள் வாங்கன்ட்டு அதை விட்டுட்டு வந்து தான் ஆகணும், நீங்கள் இன்னைக்கு தான் வரணும், இன்னைக்கு வந்தே ஆகணும், வராமல் இருக்கக்கூடாது, சாஸ்திரம் சம்பிரதாயம் அது இதுன்ட்டு சொன்னால் புரிஞ்சுட்டு கிளம்புங்க. அதை விட்டுட்டு வா வா வான்னு பிடிச்சி இழுத்துட்டு கூப்பிட்டுட்டு இருக்கிய. சரி பிரியா, வர வேணாம், நீங்கள் யாரும் வர வேண்டாம்மா. நான் ஏன் உங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி கூப்பிட்டுட்ருக்கேன். யாரும் வர வேண்டாம், பரவாயில்லம்மா, பிள்ளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போங்க. சும்மா போய் பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்து எல்லாம் பண்ணிக்கோங்க. காசு இல்லாத நேரத்தில் வந்ததான் ஆகணும், போய் தான் ஆகணும்ட்டு. ஏண்டி அழுகிற சுசிலா? அழுகாதடி. உன் பிள்ளைங்க தலையெழுத்து, உன் பிள்ளைங்க கரகம். மாமன் இப்படி நிலமையில இருக்கையிலே வந்து தொலையணும். இத்தனை வருஷமா அமோகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம்லாம் வந்துச்சுங்களா, எப்படி எப்படியோ பண்ணி விட்ருப்பான். இப்போ போய் வந்து கரகம் பிடிச்ச பிள்ளைய இப்போ வந்து தண்ணியத்தை கூட வழி இல்லாமல் நிலைமையில இருக்கிறோம். அந்நேரத்துக்கு வந்து தொலைதுகளே. மா என்னம்மா பேசி பேச்சுற பிள்ளையில பிடிச்சி இப்படியா பேசுவ? பாய் மூடுமாங்கிட்டு பாவம் இல்ல இப்படி பேசுற. அக்கா அழுகாத, அழுகிறது முதல்ல நிறுத்து. நீ இப்போ என்ன நீ? நான் வரேன்க்கா, சரியா? நீ ஏன் கவலைப்படுற? நான் வரேன்னா வரேன். சாயங்காலம் எத்தனை மணிக்கு வரணும்? 5 மணிக்கு வந்தால் போதுமா, இல்லை 6 மணிக்கு வரணுமா? 5 to 6 எப்பாவது ஒரு மணிக்கு வந்துடுறேன். 6 மணிக்கு வரலாம், 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்துடுறேன். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. போக்கா, போய் முதல்ல பிள்ளையில பாரு, பிள்ளைக்கு நல்லா சாப்பாடு ஏதாவது சமைச்சு கொடு. கிளம்பு நீ. பரவாயில்லடா தம்பி, என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டுலாம் வர வேணாண்டா. அவளுக்கு இஷ்டம்னு இருந்தால் கூட்டிகிட்டு வா, இல்லையா வேண்டாம் விட்டுரு. நீங்களா சண்டை போட்டுட்டு வர வேண்டாம். அக்கா அவள் ஒத்துக்க மாட்டாதாக்கா. அவள் என்னைக்கு ஒத்துக்கிட்டா? என்னைக்கு எதுக்காவது ஒத்துக்கிட்டால என்ன? அவள் கிடக்குறாக்கா. நான் வரேன், அவள் வருவா. நீ போக்கா, நீ போய் பிள்ளையில போதில்ல பாரு, சரியா? கிளம்பு.